இன்று நாங்கள் முக்கியமாக மேக்டி வித் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்ட் அதனை வைத்துக்கொண்டு எவ்வாறு துல்லியமான ரேடிங் சிக்னல்களை பெற்று அதற்கேற்ப ரேடிங்கை நாம் செய்வது என்பது தொடர்பாக பார்ப்போம். முதலில் நாங்கள் டிஸ்க்ளைமரை பார்த்துவிட்டு வருவோம். டிஸ்க்ளைமர். மேக்டி ஆர்எஸ்ஐயின் டைவர்ஜென்ஸை வைத்துக்கொண்டு நாங்கள் ரேடிங் செய்வதென்று சொன்னால் அதற்கு முதல் நாங்கள் டைவர்ஜென்ஸ் என்றால் என்னவென்று விளங்கிக் கொள்ள வேண்டும். டைவர்ஜென்ஸ் என்றால் ஒன்றுமில்லை, அதாவது சந்தின் போக்கானது தலைகீழாக மாறுவது டைவர்ஜென்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கே டைவர்ஜென்ஸ் என்று நாங்கள் இதனை சொல்ல போகின்றோம் என்று சொன்னால், சந்தையின் போக்கு ஒரு நிலைமையில் பிரைஸ் ஆக்ஷனில் இருக்கின்ற பொழுது மேக்டி அல்லது ஆர்எஸ்ஐ ஆனது அதற்கு எதிரான திசையில் செல்வதனை நாங்கள் இங்கு மேக்டி வித் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் என்று அழைக்கின்றோம். ஆகவே ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் என்பதும் மேக்டி டைவர்ஜென்ஸ் என்பதும் பிரைஸ் ஆக்ஷனுக்கு எதிரான திசையில் சந்தை செல்வதனை குறிப்பதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இங்கு டைவர்ஜென்ஸ் ஆனது பியரிஷ் மற்றும் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் என்று இரண்டு வகைகளாக நாங்கள் வகுத்துக்கொள்ள முடியும். அதாவது புல்லிஷ் டைவர்ஜென்ஸை நாங்கள் டைவர்ஜென்ஸ் ஃபார் லாங் என்றும், பியரிஷ் டைவர்ஜென்ஸை நாங்கள் டைவர்ஜென்ஸ் ஃபார் ஷார்ட் என்றும் அழைத்துக் கொள்ள முடியும். ஆகவே டைவர்ஜென்ஸ் ஃபார் லாங்கில், அதாவது புல்லிஷ் டைவர்ஜென்ஸில் உங்களுக்கு தெரியும், ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ என்று சொல்லி சந்தை சென்று கொண்டிருக்கும். அதாவது ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ இப்படி சந்தை சென்று கொண்டிருக்கும். இவ்வாறு அதாவது கேண்டில்ஸ்டிக் கிராஃபில் சந்தையின் விலையானது சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு மேக்டியில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹைக்கு பதிலாக அங்கே அதாவது கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் எங்களுக்கு, அதாவது விலை பட்டியலில் எங்களுக்கு ஹையர் ஹை இருக்கின்ற பொழுது இங்கே எங்களுக்கு லோ வகையை காட்டும். அதாவது பிரைஸ் ஆக்ஷனில் எங்களுக்கு ஹையர் ஹை காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு மேக்டியில் மேக்டி லைன் லோ வகையை காட்டும். உங்களுக்கு தெரியும், இதில் மேக்டி லைனில் 3 விஷயங்கள் இருக்கின்றது என்று, 4 விஷயங்கள். ஒன்று மேக்டி லைன், அதாவது நீளமாக இருக்கும். அடுத்தது சிக்னல் லைன், அது ஒரேஞ்சாக இருக்கும். மற்றது கிஸ்டோகிராம், அது உங்களுக்கு தெரியும் கிஸ்டோகிராம். அடுத்தது 0 லைன் இருக்கும். இப்போது பாருங்கள், மேக்டி லைன் அதாவது நீலக்கோட்டு லைன் பாருங்கள், இது லோவ ஹையை காட்டுகின்றது. ஆனால் அங்கே ஹையர் ஹையாக இருக்கின்றது. சரி, ஹையர் ஹையாக மார்க்கெட் ஹையர் ஹையாக இருக்கின்றது. இங்கே இது மேக்டி லைன் லோ ஹைக்கு மாறிவிட்டது. ஆகவே எங்களுக்கு தெரியும் இதில் ஒரு டைவர்ஜென்ஸ் சந்தையில் நடக்கும். அதாவது சந்தை புரட்டி போடப்பட போகின்றது. சந்தை தனது நிலைமையினை மாற்றிக்கொள்ள போகின்றது. சரிதான். அடுத்தது பாருங்கள், ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதிலே பாருங்கள், இதிலேயும் அதே போல தான் ஹையர் ஹை ஹையர் லோ என்று சொல்லி வந்து கொண்டிருந்த சந்தையானது, சரிதான், ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ என்று வந்து கொண்டிருக்கின்ற சந்தையானது லோ ஹையுக்கு மாறுகின்றது. ஹையர் லோவில் இருந்து ஹையர் ஹையில் இருந்து இப்போது லோ ஹைக்கு சந்தை மாறுகின்றது. சரி, லோ ஹைக்கு சந்தை ஆவரேஜ் ஆர்எஸ்ஐ பேஸ்ட் மூவிங் ஆவரேஜ். சரி, இது மூவிங் மஞ்சள் கோடு. இது ஆர்எஸ்ஐ கோடு. உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்ஐயில் 30 மற்றும் 70 ஓவர் பொட்டாகவும் 30 ஓவர் சோல்டாகவும் இருக்கும். ஓவர் பொட்டாக இருக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் சந்தை நிலைமையானது லோ ஹைக்கு மாறுகின்றது. அப்போ ஹையர் ஹையில் இருந்து சந்தை நிலைமை லோ ஹைக்கு மாறுகின்றது. அதேவேளை மேக்டியிலும் அது லோ ஹைக்கு மாறுகின்றது. ஆனால் சந்தை நிலைமை இப்போதும் ஹையர் ஹையில் தான் இருக்கின்றது. எனவே எங்களுக்கு இது முன்னறிவித்தலாக இருக்கின்றது. மேக்டியிலையும் ஆர்எஸ்ஐலையும் லோ ஹைக்கு மாறினபடியால் சந்தை புல்லிஷில் இருந்து பியர்ஷுக்கு மாறப்போகிறது. அதாவது நாங்கள் ஷார்ட் எடுப்பதற்கு தயாராகி விட்டோம். சரிங்க, டைவர்ஜென்ஸ் ஃபார் ஷார்ட்டுக்கு நாங்கள் தயாராகி விட்டோம். இந்நிலைமையில் நாங்கள் டைவர்ஜென்ஸ் ஃபார் ஷார்ட்டுக்கு நாங்கள் தயாராகிய நிலைமையினை இது குறிக்கும். டைவர்ஜென்ஸ் ஃபார் ஷார்ட்டுக்கு நாங்கள் தயாரான நிலைமையினை குறிக்கும். இப்போ நாங்கள் டைவர்ஜென்ஸ் ஃபார் லாங் அல்லது புல்லிஷ் டைவர்ஜென்ஸ், சரி, புல்லிஷ் டைவர்ஜென்ஸுக்கு நாங்கள் எவ்வாறு நகர முடியும் என்று பார்ப்போம். அதே போலவே தான் இங்கும் உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் என்றால் என்னவென்று தெரியும். அதாவது
சந்தை நிலைமையினை தற்போதைய சந்தை நிலைமையினை அப் ட்ரெண்டிலிருந்து டவுன் ட்ரெண்டுக்கோ அல்லது டவுன் ட்ரெண்டிலிருந்து அப் ட்ரெண்டுக்கோ புரட்டி போடுகின்ற நிலைமையினை குறிக்கின்ற சில குறிகாட்டிகள். அதாவது MACD மற்றும் RSI என்பன. அவை வந்து சந்தை அப் ட்ரெண்டில் போகின்ற பொழுது டவுன் ட்ரெண்டையும், டவுன் ட்ரெண்டில் போகின்ற பொழுது அப் ட்ரெண்டையும் குறித்து காட்டுமாயின் அவை டைவர்ஜென்ஸ் என்று அழைக்கப்படும். இப்போது பாருங்க, சந்தை டவுன் ட்ரெண்டில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் RSIயும் MACDயும் வந்து அப் ட்ரெண்டை காட்டுகின்றன. ஆகவே எங்களுக்கு ஒரு விடயம் விளங்கிவிட்டது. சந்தையானது மேல் நோக்கி தள்ளப் போகின்றது. இது இன்னும் சந்தை முடிவடையவில்லை என்று நான் நினைக்கின்றேன். செப்டம்பர் 24. ஆகவே அடுத்து வரும் நாட்களில் வந்து சந்தை இது 45 நிமிடத்தில் விட்டிருக்கின்றேன். சந்தை மேல் நோக்கி செல்வதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன. ஆகவே பாருங்கள், இங்கே MACD-ல சந்தை வந்து லோ ஹை, லோ பாருங்க, லோ ஹை, லோ லோ, லோ ஹை, லோவாக இருந்தது. இங்கே ஹையாக மாறிவிட்டது. சாரி, ஹைலோவாக மாறிவிட்டது. சரி, ஹைக்கும் மாறி ஹைலோவுக்கும் மாறிவிட்டது. ஆகவே ஹைலோவுக்கு சந்தை மாறிவிட்டது MACD-யில். ஆனபடியால் எங்களுக்கு இதிலே ஒரு அறிகுறி ஒன்று தென்படுகின்றது. அதாவது லாங் எடுப்பதற்கு. அதே போலவே நாங்கள் இங்கேயும் பார்க்கின்றோம். இங்கேயும் பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு அதாவது RSI-ல வந்து லோ ஹைல லோ, பிறகு லோ ஹை, லோ, பிறகு பாருங்கள் கிட்டத்தட்ட ஹை, அதாவது ஆவரேஜ் RSI நாங்கள் பார்க்கணும். சரிதானே? பாருங்க, RSI பேஸ்ட் மூவிங் ஆவரேஜ் நாங்கள் பார்க்கலாம். RSI பேஸ்ட் மூவிங் ஆவரேஜ் கூட மஞ்சள் கூட பார்க்கலாம். அப்போ இது வந்து ஹைக்கு மாறி ஹைக்கு வந்திருக்கு. ஹைக்கும் வந்து ஹைலோவுக்கும் வந்து விட்டது. சரி, ஹைக்கும் வந்து ஹைலோவுக்கும். அப்போ இங்கே வந்து ஹை லோ ஒன்று வந்து விட்டது மார்க்கெட். அப்போ இங்கே லோவாக இருக்கிறது, ப்ரைஸ் ஆக்ஷனில் லோவாக இருக்கிறது. அதாவது கேண்டில்ஸ்டிக் கிராஃப்ல லோவை காட்டுகின்ற பொழுது இரண்டிலையுமே MACD-லையும் RSI-லையும் ஹையர் லோவை காட்டுகின்றது. எனவே இங்கு நாங்கள் ஒரு லோங்குக்குரிய ஐடியாவை போட்டுக்கொண்டு அதேவேளை நாங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லையும் இனிமேல் வர டேட்டாக்களையும் சாதாரணமாக பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு முக்கியமாக ஒரு 4-5 விடயங்கள் முக்கியம். ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட், அடுத்தது இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், மற்றது பார்த்தீங்களேன்னு சொன்னால் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையின்மை வீதம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்த்தக மாற்றம், அதாவது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்வார்கள். சரி, அப்போ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி வீதம், வேலையின்மை, அடுத்தது பணவீக்கம், அடுத்தது வந்து வர்த்தக மாற்று வீதம். இந்த 4ஐயும் வந்து அந்த 4 டேட்டாவையும் பொதுவாக நீங்கள் பார்க்க வேண்டும். அவையும் அதற்கேற்றாற் போன்று இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இங்கே லாங் அல்லது ஷார்ட் எடுப்பதற்கு உரிய உகந்த நிலைமையாக இருக்கும். எனவே இதுதான் டைவர்ஜென்ஸ் ஆஃப் MACD அண்ட் RSI. இதனை விளங்கிக் கொண்டமைக்கு நன்றி. மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு தேவை என்றால் கொமெண்டில் போடவும். உங்களுக்கு பிடித்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தினால் உங்களுக்கு நான் போடுகின்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும். நன்றி, வணக்கம்.